30 Days Mindset Mastery Challenge with me, Dr. Himati Somsundram. Today we are at day 14. லாஸ்ட் வீக் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் ஒரு டெஸ்ட் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு போய் டெஸ்ட் கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் லாஸ்ட் வீக் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். அதுக்கு ஒரு பையன் சொன்னாங்க சிரிச்சுட்டே, மேம் நேற்று சொன்னதே எங்களுக்கு ஞாபகம் இருக்காது இல்லை, லாஸ்ட் வீக் சொன்னது எப்படி மேம் ஞாபகம் இருக்கும்னு. அப்பதான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இது உண்மை தானே நம்ம லைஃப்லையும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய கற்றுக்குறோம், ஆனால் அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற இது நமக்கு இல்லை. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் அதை வந்து ஒரு பாஸ் எடுத்து ரீசெட் பண்ணி அதை ரிஃப்ரெஷ் பண்ணி திருப்பி அந்த மைண்ட்குள்ளே ஏற்றினா தான் அது கன்சிஸ்டண்டாக அந்த ஆக்ஷன்ஸ் பண்ண முடியும். அதனால தான் டே 14 நம்ம புதுசாக எதுவுமே கற்றுக்க போகிறது இல்லை. என்டையர் டே 8 to day 13 என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், செல்ஃப் டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம செல்ஃப் டாக் பண்ண இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் வி ஆல்சோ ஸ்டாப், பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம பயந்து ஒரு வேலையை தள்ளி போடுறதை விட உடனே ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அண்ட் ரன் யுவர் ஓன் ரேஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது எல்லாமே இருக்கு இல்லையா. ஷோ அப் ஈவன் when it's difficult அப்படின்னும் பார்த்தோம். And last but not the least, and we saw that make showing up easier. எப்படி ஷோ அப் பண்றதை பார்த்தோம். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கண்ணு முன்னாடி வைங்க, எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கலாம் அது தூரம் போட்டுருங்க. ஸோ யூ வில் பி ஹேவிங் அ டைம் பிளாக் அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட். இதெல்லாம் வீக் 2ல பார்த்தோம். ஸோ வீக் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மைண்டை மேனேஜ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். வீக் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷனா எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம். ஸோ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ல ஆஸ்க் யுவர் செல்ஃப், ஃப்ரம் திங்கிங் டிஃப்ரெண்ட்லி டு லிவிங் டிஃப்ரெண்ட்லி நம்ம எப்படிலாம் மாறி இருக்கோம், என்னெல்லாம் நம்ம கற்றுட்டு இருக்கோம், என்ன மிஸ்டேக்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம், அது எதுலேருந்து என்னென்ன லெசன்ஸை நம்ம திருப்பி வீக் 3க்கு கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு 5 minutes எடுத்து இந்த பாஸ் ரீசெட் பட்டன் போட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம் ஷோர் திஸ் 2 weeks would be of very much use to you, and we will start week 3 day 15 by mastering whatever we have learned. Self mastery க்கு தயாரா இருங்க. See you tomorrow on day 15. Bye.